இயேசுவின் நாமத்தினாலே அருமையான மிஸ்பா சுவிசேஷ ஜெப வீட்டு தேவ பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். ஆமேன். 6 ஆண்டு காலங்கள் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆமேன். இந்த 7வது துவக்க ஆண்டு விழாவிலும் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் சபையை கொடுத்ததுடைய நோக்கம், சபையை தெரிந்து கொண்டதுடைய நோக்கம் என்னன்னா, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக. ஆமேன், ஆமேன். அருமையான அக்காவுடைய உயிருள்ள சாட்சியை நம்ம கேட்டோம். ஒரே வார்த்தையில் சொல்லலாம், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அருமையான சபை போதுகிற இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். மற்றும் மத்தியில் இருக்கிற மூத்த ஊழியர்களையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதரர், தேவ சகோதரர் தயாநிதி பாஸ்டர் ஐயாவையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த குறுகிய நேரத்தில் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த 7வது ஆண்டு ஒரு பரிபூர்ண ஆண்டுக்குள்ளாக இந்த ஆண்டு விழாவை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்து கூடி வந்திருக்கிறீங்க. நிச்சயமாய் இந்த 7வது ஆண்டு பெதஸ்டா சுவிசேஷ ஜெப வீட்டில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஆமேன், ஆமேன், ஆமீன். 6 ஆண்டு காலங்கள் எல்லாரும் கொஞ்ச நேரம் எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிப்போமா, கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. கர்த்தர் கொடுத்த சபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாரும் கண்களை மூடுங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கண்களை மூடுங்க. எதையும் பார்க்காதீங்க. நீங்கள் விசுவாசம் உடையவர்களா இருக்கும்படி, பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருக்கும்படி பவுல் சொன்னார், நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். இன்னைக்கு நமக்குள்ள எத்தனையோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு மாம்சத்தின் காரியங்கள், அந்த போராட்டத்தின் காரியங்கள் நமக்குள் இருந்தது. ஆனா இந்த 6 வருட காலங்கள் நம்மை ரட்சித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த சபையின் மூலம் எவ்வளவு காரியங்களிலே நமக்கு ஒரு மாறுதலை, ஒரு மறுரூபத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம குடும்பத்தை செழிக்க பண்ணியிருக்கிறார், தலைக்க பண்ணியிருக்கிறார். அன்னைக்கு இருந்த கோப சுவாபம் இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இருந்த பொய் புரட்டு இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இருந்த தர்க்கங்கள் வழக்காடுகிற காரியங்கள் இன்னைக்கு இல்ல. கர்த்தர் என் ஆவியிலே என்னை பலப்படுத்தி இருக்கிறார். என்னை உயிர்த்தெழுதலின் வல்லமையின் சாயலுக்கு ஒப்பாக என்னை நடத்தியிருக்கிறார். மற்றவர்களுக்கு முன்னாக என்னை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். ஓ, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய உபதேசம், இந்த ஆலயத்திலிருந்து தேவ சத்தம் புறப்பட்டபடியினாலே, தேவனுடைய வார்த்தை புறப்பட்டபடியினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கும்படி இந்த மிஸ்பா ஜெப வீட்டை தேவன் ஒரு அஸ்திபாரமாய் உங்களை கொடுத்திருப்பதற்காக வாய்களை திறந்து நடத்துங்க. சாபங்களை நீக்கி இருக்கிறார், கர்ம வினைகளை நீக்கி இருக்கிறார். எத்தனையோ இக்கட்டுகள், நெருக்கங்கள், ஆபத்துகள், போராட்டங்கள், குடும்பத்திலே தாழ்ச்சி, தரித்திரங்கள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், துக்கங்கள், விசனங்கள், மற்றவர்களால் வந்தக்கூடிய போராட்டங்கள், உங்களுக்குள்ள வந்த டிப்ரெஷர்கள், எத்தனையோ பிசாசினால நீங்கள் ஆண்டவரே அப்பா எத்தனையோ தடவை நீங்க சோதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஆனா ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கிறார். இந்த 6 ஆண்டு காலங்கள் நடத்தி வந்த இந்த சபையின் மூலமாக, கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த தாய் தெரபியின் மூலமாக ஆண்டவர் களங்கமில்லாத ஞான பாலாகிய திருவசனத்தை எனக்கு கொடுத்து என்னை பலவானாய் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறவங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு வாய்களை திறந்து நீங்க நன்றி பலிகளை செலுத்துங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்க. ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறங்க, வாய்களை திறந்து பேசுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்க சொல்ல 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 கர்த்தர் உங்கள் மேல ஒரு கிருபையை கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்க வாய்களை திறந்து சொல்லுங்க. பக்கத்துல பார்க்காதீங்க, இந்த பக்கம் பார்க்காதீங்க. இது தேவனுக்கு நன்றி செலுத்துகிற நாள். 7வது ஆண்டுக்குள்ளாக ஒரு துவக்க விழா போகும்போது உங்களுக்குள்ள இப்ப ஒரு பிரதிஷ்டை வருகிறது, உங்களுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு வருகிறது, உங்களுக்குள்ள ஒரு ஒப்படைப்பு வருகிறது. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கூட ஆண்டவர் இன்னைக்கு உங்க மத்தியில ஊழியத்தை செய்யும்படி எனக்கு கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் சபை போதகருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு அன்பான மேய்ப்பனை எனக்கு கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய உபதேசங்களை ஆண்டவரே 52 வாரங்களும் நாங்க கேட்கும்படியாக செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த ஸ்தலத்துல வந்து நாங்கள் கண்ணீர் வடித்த போதெல்லாம் எங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தாகத்தோடு, வியாக்குலத்தோடு, பிரச்சனையோடு வந்து நிற்கும் போது உம்முடைய சத்தம் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகுகிற ஆறுதலை நாங்கள் இங்கு பெற்றுக்கொள்ளும்படியாக நீ செய்திரே, உமக்கு நன்றி ராஜா. நெருக்கமான நேரத்திலே, எல்லாரும் கைவிடப்பட்ட நேரத்திலே தேவனாலே பராக்கிரமம் செய்யும்படி ஓ வேடனுடைய கண்ணிக்கு எங்களை தப்புவித்த வல்லமை இந்த தேவ ஆலயத்திலிருந்து எங்களுக்கு புறப்பட்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி வேதத்தின் மகத்துவங்களையும் அதிசயங்களையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களை நிற்க வைத்தீரே, ஸ்தோத்திரம். எங்களை நடக்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்திரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாப்பா, எல்லா வாய்களை திறந்து நன்றி செலுத்தினப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி.
நன்றி நன்றி. வியாதியில் இருந்தபோது கர்த்தர் ஆண்டவரே வியாதியின் படுக்கையை மாற்றினீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே நான் நஷ்டப்பட்ட போது அந்த நஷ்டத்தை நீக்கி எனக்கு லாபமாய் வந்திரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே எத்தனையோ விதங்களில் இந்த உலகத்தில் ஆண்டவரே மாம்சத்தோடு இரத்தத்தோடு துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு வல்லமையோடு போராடின போது ராஜா ஆண்டவரே எனக்கு நீங்க துணையாய் நின்றீங்களே, உடைய கரம் எனக்கு துணை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பெதஸ்தா சுவிசேஷ ஜெப வீட்டின் மூலமாக கர்த்தர் ஆண்டவரை எனக்கு கொடுத்த நன்மைக்காக நன்றி அப்பா. ஆலயத்தின் பரிபூரத்தினாலே நன்மையினாலே உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்னவர் அப்பா. எங்களை நீர் இந்த பரிபூரண ஆண்டுக்குள்ளாக நடத்தும் ஆண்டவரே. உடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கொடுத்த நேரத்துக்குள்ளாக நான் வேகமாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல நான் பிரியப்படுகிறேன். இந்த 7வது ஆண்டுக்குள்ளாக நீங்கள் இந்த நாளிலே இந்த ஊழியத்தை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். 6 ஆண்டுகள் உங்களை நடத்தி வந்தவர். இந்த 7வது ஆண்டு, 7 என்பது ஒரு பரிபூரணத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த பரிபூரண ஆண்டிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன், நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா நோட்டீஸில் வேற போட்டீங்க, தேவ தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுவார் அப்படின்ட்டு. இதுக்காக எங்களை காத்திருக்க வச்சிட்டீங்க, எங்களை ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் வடிக்க வச்சிட்டீங்க. அதனால ஆண்டவர் இந்த ஊழியம் எனக்கு இந்த இடத்துல நான் தேவ வார்த்தையை கொடுக்கணும்னு சொல்லும்போது கர்த்தர் என் இருதயத்தில் காண்பித்த வார்த்தை, சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டும்போது கர்த்தர் சொன்ன 3 வாக்கு தத்தத்தை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். அதற்கு பின்பதாக நான் நேரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் இந்த ஆலயத்திலே கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் எப்படி வேதத்திலிருந்து நான் சொல்ல போகிறேன். அந்த நேரத்துக்குள்ளாக முடிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. முதலாவது காரியம், இந்த 7வது ஆண்டுக்குள்ளாக துவக்க விழாவுக்கு நீங்கள் வைத்திருக்கிறபடினாலே இந்த 7வது ஆண்டிலே 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை எடுத்தவங்க வேகமாக நீங்க வாசிங்க. அதற்கு பின்பதாக நீங்கள் 11வது வசனத்தை வேகமாக வாசிங்க. அதற்கு பின்பாக அதே அதிகாரம் 29ஆம் வசனத்தையும் நீங்கள் வேகமாக வாசிங்க. இது 3ம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். கர்த்தர் இந்த பரிபூர்ண ஆண்டிலே இதை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாசிங்க யாராவது ஒருத்தர். 1 ராஜாக்கள் 8:29. திறந்திருப்பதாக இரவும் பகலும் 24/7. பெதஸ்தா ஜெப வீட்டின் ஊழியத்தை 6 சுவிசேஷ ஜெப வீட்டில் கர்த்தர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் முதலாவது காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த 7வது ஆண்டு பரிபூரணத்துக்குள் வருகிற கர்த்தருடைய கண்கள் இரவும் பகலும் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கும்படி திறந்திருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த பெதஸ்தா என்கிற காரியம் வேதத்திலே பார்க்கும்போது எல்லாருடைய கண்களாலே கைவிடப்பட்டு எல்லாரு கண்களிலே மறைக்கப்பட்ட ஒரு மனிதனை இயேசு தேடி வந்து அங்கு அவர் சுகப்படுத்துகிற ஒரு காரியம். ஒருவேளை இந்த ஊழியத்துடைய ஆரம்பம் எப்படி எனக்கு தெரியாது. ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமை, துரத்தப்பட்ட நிலைமை, கவனிப்பாரற்ற நிலைமையில் இருந்திருக்கலாம். ஆனா அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அவருடைய கண்கள் இரவும் பகலும் எப்படி இருக்கும்? திறந்தே இருக்கும். ஆமென். ஒரு இடத்துல சொல்றாரு, இமை பொழுதுல உன்னை கைவிட்டேன் மிகுந்த. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த 7வது ஆண்டு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கண்கள் இரவும் பகலும் திறந்தே இருக்கும். ஆமென் ஆமென். 2வது காரியம், இந்த ஆலயத்தில் நீங்கள் இந்த பரிபூரண ஆண்டுக்குள்ளாக வந்திருக்கிற நீங்கள் தேவனுடைய மகிமையினாலே நிரப்பப்படுவீர்கள். மேகம் வரும். மேகம் எதை குறிக்கிறது என்றால் தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. தேவனுடைய மகிமை என்றால் ஆதாம் ஏவாள் எப்படி அந்த தேவ மகிமைக்குள் இருந்தார்களோ அப்படியே கர்த்தர் இந்த ஊழியத்திலும் தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பும். தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் இன்னும் அதிகமாய் உணர்வீர்கள். தேவ பிரசன்னத்தை உணராத சபை, தேவ சத்தத்தை கேட்காத சபை இன்னைக்கு இருக்குமானால் அது பிரயோஜனமற்றது. ஆனா இன்றைக்கு இந்த சபை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த 7வது ஆண்டு பரிபூரணத்திலே சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய விடாதபடி அந்த மேகம் நிறைந்தது. மகிமையினால் நிறைந்த போது அவர்கள் ஊழியம் செய்ய முடியவில்லை. அப்படி நீங்கள் இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போக முடியாது. அந்த மகிமையின் பிரசத்திலே நிரம்பி இருப்பீர்கள். இங்கேயே தங்கியிருக்க விரும்புவீர்கள், இங்கேயே ஜெபிக்க விரும்புவீர்கள். அப்படிப்பட்ட அந்த பிரசன்னம் மகிமை நீங்கள் காண போகிறீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, அதே அதிகாரத்திலே கடைசியாக சாலமோன் எல்லா ஜபங்களையும் முடித்து கடந்து சொல்லும் போது ஒரு வார்த்தை வருகிறது, இந்த தேவாலயத்திலிருந்து நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள்.
நன்மைகளை மாத்திரமல்ல, அந்த நன்மைகளை நீங்கள் ரிசீவ் பண்ணதை எப்படி உங்க வாழ்க்கையில அடையாளப்படுத்த போறீங்கன்னா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களை ஆட்கொள்ளக்கூடியதா இருக்கும். சாலமோனுடைய நாட்களில் கட்டப்பட்ட அந்த முதல் தேவாலயத்தில் கர்த்தர் இந்த காரியங்களை செய்தார் என்று சொன்னால், அந்த சபையை காட்டிலும் இப்போ இருக்கிற சபையில இன்னும் அதிகமாய் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் இந்த 3 காரியங்களை கர்த்தர் சொன்னார். இரவும் பகலும் என் கண்கள் திறந்திருக்கும். எனக்கு அன்பானவர்களே, கவலைப்படாதீருங்க. இந்த ஆலயத்துக்கு நீங்க வரும்போதெல்லாம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய கண்கள் இரவும் பகலும் உங்க மேல நோக்கமா இருக்கும். ஆமேன். அவர் கண்கள் நோக்கமா இருந்தா என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியுமா? முதல் ஆசீர்வாதம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. அது ஒண்ணு போதுங்க. அந்த கிருபை ஒண்ணு கிடைச்சா போதும். இந்த ஆலயத்திலிருந்து கர்த்தர் அந்த மகிமையை இந்த ஆண்டு கொடுக்க போகிறார். இந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டா இருக்கும் இந்த ஆண்டு. அதே போல யோபு 36 அதிகாரம் 7 வசனத்தில் சொல்லுகிறது, அவர் நீதிமானாக்கின அவருடைய இரத்தத்தினால நீங்கள் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறபடினால அவர் தம்முடைய கண்களை நீதிமான்கள் மேல் வைத்து அவர்களை சிங்காசனத்தின் மேல் ஏறவும் அமரவும் உட்காரவும் செய்வார். அப்பனா அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கும்போது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். நீங்கள் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உங்க சரீர நன்மைகளிலும் நீங்க இன்னும் மேல உயர்த்தப்படுவீர்கள். விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. அவருடைய கண்கள் திறந்தே இருக்கும். மனுஷனுடைய கண்கள் சில நேரங்களில் மூடி போகும், ஆனா அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். ஆமேன், ஆமேன். 3வது காரியம் பார்த்தீங்கன்னா எரேமியா 5:3 சொல்லுகிறது, அவருடைய கண்கள் சத்தியத்தை நோக்கி கொண்டிருக்கும். உங்க வாழ்க்கையில அவருடைய கண்கள் உங்க மேல இருக்கும்போது நீங்கள் சத்தியத்திலே பலப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆமேன், ஆமேன். ஒரு குழந்தைகளைப் போல அல்ல, நீங்கள் சத்தியத்தில் ஒரு முதியவர்களைப் போல இருக்க போகிறீர்கள். ஒரு முதிர்ந்தவர்களாய் மாற்றப்பட போகிறார். ஏன் ஆண்டவர் அதை சொன்னார் அப்படின்னு சொன்னா, 3 விடுதலையை பற்றி வேதம் சொல்லுகிறது. குமாரன் கொடுக்கிற விடுதலை, மெய்யாகவே இயேசு உங்களை விடுதலையாக்கினால் விடுதலை ஆவீர்கள். ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. அதே போல இன்னொரு விடுதலை இருக்கு. யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ தேவனுடைய சத்தியம், வசனமே சத்தியம், அந்த சத்தியமே நம்மை பரிசுத்தமாக்கும். யோவான் 17:17 நம்ம அதை வாசிக்கிறோம். அப்போ அந்த சத்தியத்தை தான் அவருடைய கண்கள் நோக்கும். இந்த ஆண்டு நோவாவுக்கு இந்த பொல்லாத உலகத்தில் கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்ததாண்டால், இந்த ஆலயத்திலிருந்து கர்த்தர் நீங்கள் வரும்போது அவருடைய கண்களில் நீங்கள் கிருபை பெற்ற ஜனங்களாய் மாற்றப்படுவீர்கள். தேவனுடைய கிருபை உங்களுக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படும். ஆமேன், ஆமேன். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஏன்னா அவர் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். 3வது காரியம் நான் என்ன சொன்னேன்? சத்தியத்தை அவர் கண்கள் நோக்கும். இந்த அவருடைய கண்கள்லேருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த 3 காரியங்கள் இருக்கும். சத்தியம் இல்லாத எந்த காரியத்தை நீங்க தூக்கி எறிஞ்சி சத்தியத்துக்காக நீங்க அன்பும் வைராக்கியமும் பாராட்டுகிற ஒரு சபையா இன்னைக்கு மாறணும். இன்னைக்கு நீங்க அப்படிதான் தீர்மானம் எடுக்கணும். இன்னைக்கு அதுதான் உங்களுடைய தீர்மானமா இருக்கணும். 2 காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்றேன். இந்த சபையை குறித்து நிறைய சொல்லலாம் நினைச்சிட்டு இருந்தேன், நேரம் இல்லை. அப்ப சபை என்பது எதுனா, அதை ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லிடுறேன். சபை என்பது என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, அதற்கு உதாரணம் ஈப்ரு மொழியில எக்லீசியா. எக்லீசியா என்று சொன்னால் ஐக்கியப்படுகிற இடம். அப்ப நான் இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு புனிதரால புனிதமாக்கப்பட்ட புனிதர்கள் கூடுகிற இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த புனிதர்களால புனிதமாக்கப்பட்ட ஒரு புனிதரான இடம், அதான் நீதிமான் கூடுகிற இடம். அந்த இடத்துல மற்ற எத்தனையோ கூட்டங்கள் நடக்குது, எத்தனையோ சொற்பொழிவுகள் நடக்குது, எத்தனையோ இடத்துல கூட்டுறாங்க. ஆனா அந்த கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் வித்தியாசம் என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். அந்த கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் வித்தியாசம் என்ன? சபைக்கு தெரிஞ்சாகணும். இது இன்னைக்கு 7வது ஆண்டு பரிபூர்ணத்துக்குள்ள வரீங்கன்னா, அவருடைய கண்கள் இரவும் பகலும் உங்க திறந்திருக்கும்னா, உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க தொழிலுக்காக எல்லாவற்றிலும் அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சபை கூடி வருகிறத, அந்த ஐக்கியத்தை தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சபை கூடி வருகிறதுன்னு சொல்றாரு. அப்ப புனிதர்கள் கூடுகிற இடம், புனிதர்களால் புனிதமாக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். அதான் நீதிமான். சொல்லுங்க, அந்த கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, சொல்லுங்க. நீதிமான்கள் தான் நம்மெல்லாம். என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தினால பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றோமோ அன்னைக்கே அவருடைய நீதி நமக்குள்ள வந்துருச்சு. விசுவாசத்தினால நாம எந்த நீதியும் செய்யல. அவர் சிலுவையில நீதியா தேவகுமாரன் வெளிப்பட்டதுனால அந்த நீதியை நாம விசுவாசத்தினால, அந்த விசுவாசத்தினால நம்ம நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம்.
இதை நம்ம புரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த கூட்டத்துல என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, அங்க தத்துவம் இருக்கலாம், நல்ல வார்த்தைகள் இருக்கலாம், நல்ல இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இருக்கலாம். ஆனா இங்க கண்டிப்பு இருக்கும். இங்க இங்க நீதிமான கண்டிப்பு இருக்கும். பாவத்தை குறித்து நீதியத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவாங்க. எனக்கு அன்பானவர்களே, அப்ப இந்த கூட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ரெண்டு காரியம் உண்டு. இந்த கூட்டத்துல வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவன் அவர் வாசம் பண்ணுகிற இடம். அல்லேலூயா. இதை நீங்க முதல் சபைனா என்னன்னா, அது ஐக்கியப்படுகிற இடம், கர்த்தரை ஆராதிக்கிற இடம். அந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார், தேவன் உலாவுகிறார், பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். மற்ற கூட்டத்துல இல்ல, மற்ற கூட்ட வார்த்தையில மகிமை இல்ல. ஆனா சபை கூடி வருகிற இடத்துல அது இருக்கு. அதனாலதான் வியாதிகள் நீங்குகிறது, உங்க கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்துதல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, வாசிக்க வேண்டாம். மனுஷர்களிடத்தில் அவருடைய வாசஸ்தலம் உண்டாயிருக்கிறது. மனுஷனிடத்தில் அவருடைய வாசஸ்தலம் உண்டாயிருக்கிறது. 132ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். அவர் சீயோனை தமக்காக தெரிந்து கொண்டார், தேவன் அதை தமக்கு வாசஸ்தலமாய் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, சபையின் ஐக்கியத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் வெளிப்படுத்தினால் 12:11 வாசித்து பார்க்கும்போது, மரணம் நேரிடுகிறதாயினும் நீங்கள் ஜீவனை பொருட்படுத்தாமல் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கை ஜெயித்தீர்கள். கர்த்தர் சபையை கொடுத்தது எதற்காகனா, ஜெயிக்கிற கூட்டம், ஜெயிக்கிற கூட்டம். ஓ சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு கண்ணீரோடு பாரத்தோடு வேதனையோடு இந்த 6 ஆண்டு காலங்கள் என் ஜெபம் கேட்கப்படலை, என் வேதனை நீங்கள, என் துக்கம் மாறல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார், குமாரன் இந்த இடத்துல இருக்கிறார், தேவ ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறார். நீங்க ஆராதிக்கும் போது, நீங்க துதிக்கும் போது, சாட்சியை கேட்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது தேவன் வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல ஒரு ஐக்கியம் இருக்கு. என்ன ஐக்கியம் தெரியுமா? எக்லீசியானா ஐக்கியப்படுகிற இடம். அங்கு அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், பிதாவோடும் குமாரனோடும் எங்கள் ஐக்கியம் இருக்கிறது. அப்போ இந்த சபை கூடி வருகிறது எதற்காக? அந்த ஐக்கியம் எதற்காக? உங்களுக்கு ஆட்டுக்குட்டியான இரத்தத்தோடும் அவருடைய சரீரமாகிய அப்பத்தோடும் ஐக்கியம் இருக்கிறது. திருவிருந்தை நாம் இங்க கம்யூனியன் எடுக்கிறோம். ஹோலி கம்யூனியனை யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ, இந்த சபைக்குள்ள வந்து அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து நீங்கள் அந்த ஐக்கியத்தில் அபாத்திரராய் போகாதபடி ஞானமாய், அவர் எனக்காக மரித்தார், என் சாபத்தை ஏற்றுக்கொண்டார், நான் இந்த கிறிஸ்துவினுடைய பிரமாணம், மரணம், பாவம் என்கிற பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கேன், இதை நினைவு கூறுகிறேன் என்று அந்த ஐக்கியத்தில் ஒரு கருத்தோடு, பயபக்தியோடு, தேவபக்தியோடு நீங்கள் செயல்படும் போது வேதம் சொல்கிறது, நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறீர்கள். அப்ப சபை கூடுகிறது எதற்காக? நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவதற்காக. தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுவது எதற்காக? நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவதற்காக. இது அரசியல் பண்ணுகிற இடம் அல்ல, இது பொழுதுபோக்குகிற இடம் அல்ல, இதை உலக சிந்தைகளை உட்படுத்துகிற இடம் அல்ல. மிகுந்த ஜாக்கிரதையோடு இந்த கடைசி நாட்களில் நீங்க, அதனாலதான் பிசாசு சபை கூடி வர விடாதபடி அநேக தடைகளை உண்டு பண்ணுகிறான். அதனாலதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 27 என்று நினைக்கிறேன், அந்த வசனம் சொல்லுகிறது, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறதை போல நீங்களும் விட்டு விடாது இருங்கள், அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நீங்கள் பெருகும்படி கர்த்தர் அந்த சபையை கொடுத்திருக்கிறார். பிசாசு ஆலயத்துக்கு போவாதுன்னு சொல்றது ஏன் தெரியுமா? இந்த தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி இந்த ஐக்கியத்தில் நீங்க வந்து நீங்க ஜெயம் கொள்ளாம விடக்கூடாது. நீங்க ஜெயித்திடக்கூடாது. ஆலயத்துக்கு வந்தா ஜெயித்திருவீங்க, வார்த்தையை கட்டா ஜெயித்திருவீங்க, இந்த ஐக்கியத்தில் திருவிருந்தில் நீங்க பங்கு கொண்டீங்கன்னா ஜெயித்திருவீங்க. இன்னைக்கு கர்த்தர் அதுக்கு தான் சபையை கொடுத்திருக்கிறா. இந்த சபைக்கு கொடுத்த விலை என்ன தெரியுமா? இந்த சபைக்கு கொடுத்த விலை என்ன தெரியுமா? சொல்லுங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம், அவர் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:20 வாசித்து பாருங்க. நீங்களும் நானும் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்து இரத்தம் கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறார். நோ செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன். பிசாசு உங்களை சுயநீதிக்கு நேராய் நடத்துவான், ஆனா தேவனுடைய ஆவியானவர் உங்களை தேவநீதிக்கு நேராய் நடத்துவார். நீங்கள் சுயமாய் சிந்திப்பதற்கு ஒன்றுமில்லை. அதனாலதான் கலாத்தியர் புத்தகத்திலே பவுல் எழுதும் போது, நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். அறையப்பட்ட ஒரு மனிதன் தனியாக சிந்திக்க முடியாது, செயல்பட முடியாது, தனியாக யோசிக்க முடியாது. கிறிஸ்துவுடைய சிந்தையை நமக்குள் இருக்க வேண்டும். அந்த இரத்தத்தினால நம்ம சம்பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்போ இந்த சபைக்குள்ள வந்த பிறகு நம்ம வாழ்க்கையில பெருகக்கூடிய காரியம் 5. எனக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. இந்த 5 நிமிஷத்துக்குள்ள இந்த காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. சபையை கர்த்தர் கொடுத்த ஒரு நோக்கம்.
பெருகின. இந்த 5 காரியங்களை கர்த்தர் இந்த பரிபூரண ஆண்டிலே உங்களுக்கு நிறைவாய் தருவாராக. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இந்த சபைக்குள் வந்திருக்கிற நீங்கள் இந்த ஆண்டிலே தெய்வீக சமாதானத்தை முதலாவது பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம் உங்களில் உண்டாகும், உங்கள் குடும்பங்களில் உண்டாகும், உங்க சந்ததியில உண்டாகும், உங்க தொழிலில உண்டாகும். நீங்க செய்கிற எல்லா ஊழியங்களிலும் கர்த்தர் அந்த தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார். இரண்டாவது, உங்க வாழ்க்கையில பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். பக்தி விருத்தி உண்டாகாம நீங்க ஆலயத்துக்கு எத்தனை ஆண்டு காலங்கள் வந்தாலும் நோ யூஸ். பக்தி விருத்தியை கொடுக்கிற ஆண்டவர். சபை கொடுத்தது நோக்கம் என்ன? நீங்க பக்தி விருத்தி உண்டாக்கணும். பிரதர், உங்ககிட்ட பேசினா எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியே ஒரு பூஸ்டிங் இருக்கு பிரதர், ஒரு மோட்டிவேஷன் இருக்கு பிரதர். உலகத்துல சொல்லுவாங்களா மோட்டிவேஷன், அப்படித்தான் இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனை பேசும்போது எப்படி இருக்கணும்னா, பிரதர் உங்ககிட்ட பேசினா இழந்ததெல்லாம் திருப்பி பெற்றுக்கொண்ட மாதிரியே இருக்கு பிரதர். ஜீவ வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கு, ஜீவ வாசனை உங்களுக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கணுமா? அப்படி இருப்போம். இந்த ஆண்டு கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். உங்க பக்தி விருத்தி இன்னொருத்தருக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ பயம் வரணும், தெய்வ பயம் வரணும், தெய்வ பயம். அப்பாவை வச்சுக்கிட்டு யாராவது ஸ்மோக் பண்றவங்க யாராவது இருக்கிறீங்களா இங்க? அப்பாவை வச்சுக்கிட்டு யாராவது ட்ரிங்க்ஸ் பேசுறவங்க இருக்கீங்களா? அப்பாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசுறவங்க யாராவது இருக்கிறீங்களா இன்னைக்கு? அப்பாவை வச்சுக்கிட்டு கல்ல புழுகு அண்ட புழுகு புழுகிறவங்க இருக்கிறீங்களா? பண்ண மாட்டோம்ல. உலக பிரகாரமான அப்பா வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டோம்ல. அப்போ உங்களுடைய இருதயத்துல இந்த ஆண்டு அந்த தெய்வ பயம் தனிப்பட்ட விதத்துல உங்க இருதயத்தோடு ஆண்டவர் ஒரு என்கவுண்டர் பண்ணி ஒரு தெய்வ பயத்தோடு நீங்க காணப்படணும். எப்போது பயந்து இருக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. சபை கொடுத்ததுடைய நோக்கம் என்ன? தெய்வ பயம் நமக்கு உண்டாகணும், தெய்வ பயம் நமக்கு உண்டாகணும். கடைசியா பரிசுத்த ஆவியினால நிரம்பணும். இன்னைக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா? ஆவியின் நிறைவு இல்லாததுனால தான். என் ஆவியில நிரப்புங்கப்பா. நீங்க ஆவியில நிரம்ப 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 இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல் உங்களுக்கு உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கஷ்டப்படுத்துறவர் இல்லைங்க, அவர் ஆறுதல் படுத்துகிறவர், நம்மளுக்காக வழக்காடுகிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவு வரும்போது நமக்கு அவர் நல்ல கவுன்சிலர், ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த சபையில இந்த பூரண ஆண்டுல கர்த்தர் இந்த சபையை கொடுத்ததுடைய நோக்கம் என்னன்னா இதற்காக தான் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? மத்தேயு 16:21 வாசிக்கும் போது கர்த்தர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வல்லமைகள் உன்னை மேற்கொள்ளுவது இல்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு நான் தருவேன். நீ பூமியில கட்டப்படுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும், பூமியில கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். இந்த 3 வாக்கு தத்துவம் உங்களையும் என்னையும் எந்த பாதாளத்தின் வல்லமைகளையும் தாங்கள் ஒண்ணுமே ஆட்கொள்ள முடியாது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அதே போல நமக்கு திறவுகள் ஒன்று இருக்கு. இன்னைக்கு திறக்க முடியாத அடைத்துப்பட்ட வாசல்கள் உங்களுக்கு இருக்கா? இன்னைக்கு நீங்க சத்தியத்து என்கிற அந்த சாவியை எடுக்கும் போதே நீங்க திறந்ததை யாரும் பூட்ட முடியாது, நீங்க பூட்டினதை யாரும் திறக்க முடியாது. அந்த அதிகாரத்தை கர்த்தர், அந்த வல்லமையை இந்த வார்த்தையில கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை தான் சத்தியம். இந்த வார்த்தையை இந்த ஆண்டு நீங்க முழுமையா விசுவாசித்து அதுல வல்லவர்களா நீங்க மாற போறீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு அடைப்பட்ட வாசல்களை திறக்க போகிறது. அதுக்கு மேல ஒரு அதிகாரத்தை கொடுக்க போகிறார். இன்னைக்கு நடக்காதது, நடக்கக்கூடாதது, உங்க குடும்பத்துல இன்னி விளங்காதது எதுவுமே, மரித்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு அத்தாரிட்டியை கொடுக்கிறார். உங்கள் நாவிலே ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்க எதை பேசுறீங்களோ அது கட்டப்படும், எதை பேசுறீங்களோ அது கட்ட அவிழ்க்கப்படும். அந்த அதிகாரத்தை மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் கர்த்தர் சபைக்கு கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகிறார். இது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம். பேதுருன்னு சொன்னார், சீமோன்னு சொன்னா சொறி மணல், அது பலவீனமானது. ஆனா பேதுருன்னு சொன்னா பாறையில ஒரு பகுதி. அவர் கண்மலையா இருக்கிறார். அந்த கண்மலையில ஒரு பகுதி, ஒரு பாறை, ஸ்ட்ராங், பலவீனமான நம்மளை கர்த்தர் பலமுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நான் கடைசியா சொல்றேன். அந்த ஆலயத்துல, வேதாகமத்துல நான் சொல்றேன், ஆலயத்துல கண்ணீர் வடித்து ஆலயத்தின் நன்மைகளை பெற்றுக்கொண்டவங்க வேதத்துல எத்தனை பேர்? சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்க்கலாம். முதல்ல யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அன்னாள் இன்னொரு நாள் கர்த்தருக்கு சித்தமானா அதை நான் சொல்கிறேன் நேரம் கிடைக்கும் போது. ஏன்னா எப்பயுமே எந்த சபைக்கு போனால் அடுத்து எங்களை கூப்பிடுவாங்களோ கூப்பிட மாட்டாங்களோ அந்த கான்செப்ட்லாம் எங்களுக்கு கிடைக்காது. கொடுத்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை, கர்த்தர் கொடுத்த சத்தியத்தை சொல்லி நாங்கள் சபையை ஆறுதல் படுத்தவும் பலப்படுத்தவும் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். முதல்ல யார்?
அன்னாளுடைய சிறுமியை நினைச்சு அந்த ஆலயத்தில் அவள் இருதயத்தை ஊற்றின போது கர்த்தர் என்ன செய்ய கொடுத்தார்? ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்தார். இன்னைக்கு பிள்ளைக்காக கலங்கி வந்து இந்த ஆலயத்தில் இருக்கிறீங்களா? நான் வாக்குத்தத்தமாக சொல்கிறேன், உங்கள் சிறுமியை நினைத்து ஆண்டவர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கிற ஆண்டா மாறும். அன்னால் எவ்வளோ துக்கப்பட்டு கிளேசப்பட்டான். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக கர்த்தர் என்ன மாற்றினார்? ஒரே ஒரு சாமுவேலை கொடுத்து இருளை விரட்டுகிற வெளிச்சத்தின் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பாரப்பட்டு இந்த ஆலயத்தில் கண்ணீர் வடிக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளை இருளை விரட்டுகிற வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. அதுக்கடுத்து யார் ஆலயத்தில் வந்து ஜெபித்தது? ஆலயத்தில் வந்து அடுத்து ஜெபித்தது யார்? ஏசாயா. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் உசியா மரணமடைந்த பின்பு அவர் ஆலயத்தின் தொங்கல்களினால் நிரப்பப்பட்ட போது தேவனுடைய தரிசனத்தை விட்டு சிங்காசனத்தின் மேல் விட்டிருக்கிறதை பார்க்கும்போது நான் அதமானேன் ஐயா. ஆலயத்தில் வரும்போது பெருமை கொள்ளாதீங்க. ஆலயத்தில் வரும்போது ஆண்டவருக்கு மேலே உயர்த்த நினைக்காதீங்க. ஒரு மனுஷனுக்கு மேலே நான் மேலே இருக்கிறேன்னு சொல்லி அந்த பெருமையான எண்ணங்களை எடுத்து போட்டு ஆலயத்தில் வரும்போது உங்களை தரமட்டமாக நீங்கள் தாழ்த்தி பாருங்கள். இன்றைக்கி நான் இந்த காரியத்தோடு முடிக்கிறேன். இதுதான் உங்களுடைய தீர்மானமாக இன்றைக்கி போகுங்க. அன்றைக்கி என்ன சொன்னார்? ஏசாயாவை பலிபீடத்தின் அக்கினி வந்து அவர் நாவை தொட்ட போது என்ன நடந்தது? அவனுடைய அக்கிரமம் நீங்கின போது ஒரு கூக்குரல் வந்தது. அந்த ஆலயத்தில் ஒரு கூக்குரல் வந்தது, ஒரு அறைக்கூவல் வந்தது, ஒரு வேதனையான குரல் வந்தது. என்ன குரல் தெரியுமா? நீங்கள் அதை வீட்டில் போய் பொறுமையாக வாசித்து பாருங்க. ஒரே ஒரு குரல், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான். இன்னைக்கு 7வது ஆண்டு, இந்த பரிபூர்ண ஆண்டுல கர்த்தர் இன்னைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன். இது எப்படிப்பட்ட சத்தம் தெரியுமா? நீங்க ஏதோ ஆண்டவர் உன்னை கூப்பிடாது, அது எனக்கு இல்லை அவங்களுக்கு, அப்படி இல்லை. ஒரு கஷ்டப்பட்டு அடிப்பட்டு வேதனையில யாருமே உதவி செய்ய முடியாத நிலைமையில ஒரு முதிர்ந்தவர், அவரால் எந்த அளவுக்கு பலன் கொண்டு அந்த சத்தத்தை உயர்த்தி ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு சத்தம், அவருடைய முழு பலத்தையும் செலுத்தி யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான். ஓ சகோதரியே, ஓ சகோதரனே, இந்த ஆலயத்தில் 7வது பரிபூர்ண ஆண்டுல இந்த வார்த்தை கேட்கும் போது ஏசாயா தன்னை தாழ்த்தினது நிமித்தமாக, ஆலயத்தில் கண்ணீர் வெடித்து பரிசுத்தமாக்கினது நிமித்தமாக அவருக்குள் அந்த தேவ தரிசனம் வந்தது, அவருக்குள் அந்த சுவிசேஷ பாரம் வந்தது. என்னை அனுப்பும், நான் போகிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்னைக்கு இந்த ஆலயத்தில் அன்னாளுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்து அந்த நிந்தனையை நீக்கி ஆண்டவர் அவருடைய தேவையை அந்த இடத்துல சந்தித்தார். அதே போல இந்த ஏசாயாவை நம்ம பார்க்கும்போது அதே ஆலயத்தில் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது. நம்ம பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் இன்னைக்கு ஒரு இருதயத்தில் கை வைங்க. இன்னைக்கு ஒரு சின்ன தீர்மானம் தான். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு சொன்ன காரியத்தை தான் உங்களோட சொல்றேன். என் பிள்ளைங்க இன்னைக்கு தீர்மானம் எடுப்பாங்க. இந்த பரிபூர்ண ஆண்டுல அழிந்து போகிற ஆத்துமாவுக்காக யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லும் போது, இதே போல இந்த பெதஸ்தா குளத்தண்டையில வந்திருக்கிற அருமையான எத்தனையோ பேர் எந்திரிச்சு போக முடியாதபடி சாபத்திலே, பாவத்திலே, கர்ம வினையிலே நமக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறவர்களுக்கு அந்த கட்டுகளை அவிழ்க்கும்படி இன்னைக்கு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் ஒருவனை தேடுகிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான். இன்னைக்கு எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த பரிபூர்ண ஆண்டுக்குள்ள என்ன அனுப்புங்கப்பா, என் குடும்பத்தை அனுப்புங்கப்பா, இந்த சுவிசேஷம் இந்த ஊழியத்தை நாங்க செய்யணும்ப்பா. ஆண்டவரே, நாங்க பரலோகத்துக்கு போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது. ஆண்டவரே, இன்னைக்கு எல்லாரும் உங்க நேரம், இது உங்க நேரம். ஒரு பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா, பரிபூரணமா உங்களுக்கு ஆயுசு நாள் வேணும்னா, ஒரு பரிபூரண சுகம் உங்களுக்கு வேணும்னா, ஒரு பரிபூரண நன்மை உங்களுக்கு வேணும்னா, இன்னைக்கு ஆண்டவர் அந்த பரிபூரணத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதற்கு ஒன்னே தான், இன்னைக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரை என்னையும் எடுத்து நீங்க பயன்படுத்துங்கன்னு கேளுங்க. ஆண்டவரை என்ன உபயோகப்படுத்துங்கன்னு கேளுங்க. சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியோர் வரைக்கும் என்ன இன்னும் உடைய வல்லமையினால நிரப்புங்க, இன்னும் உடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க, இன்னும் உடைய தரிசனத்தினால நிரப்புங்க. ஓ, இன்னும் ஆண்டவரை காட்டுங்க. நான் செய்ய வேண்டிய ஊழியத்தை காட்டுங்க. நான் யாரை போய் பார்க்கணும், என் வாய்களை தொடுங்க, என் நாவுகளை தொடுங்க. ஆண்டவரே, இயேசுவின் அன்பை நான் எந்த விதத்திலேயாவது சுவிசேஷமா அறிவிக்கணும். ஆண்டவரே, வாய்கள் திறக்கப்படுவதாக. எப்பத்தா ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஓ பலிபீடத்தின் அக்கினி ஒவ்வொரு நாவுகளையும் தொடட்டும். ஆண்டவருக்காக பேசுகிற உதடுகள், பேசுகிற வாவுகள், ஓ ஆலயத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தூண்களா மாத்துங்க. ஒவ்வொரு சிதறிப்பை கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களை மாற்றுங்க. அவன் ஆண்டவர் சாட்சி சொல்லுவன்
ஒப்பு கொடுங்க. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை சொல்லுவேன். என் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை ரட்சிப்பார், இயேசு உங்களை விடுவிப்பார். ஓ மக்கள், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர்.